சுதா, நீங்க வந்து உங்க பையன் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா க்ரோன் அப், பெரிய பிள்ளைங்க இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் குட்டி. அப்ப 1 year இப்ப நீங்க வந்து இவங்களுக்கு சொல்லலாம் எப்படி சாப்பாடு கொடுக்கலாம் என்னன்னு. இவங்க வந்து இவங்க குழந்தை சாப்பிடுதா என்ன அப்படின்றதையும் கஷ்டம் அதையும் பேசலாம். நீங்க என்ன பண்ணீங்க பிள்ளைக்கு சாப்பாடு எப்படி பழக்குனீங்க? முதல்ல 6 மந்த்துக்கு நம்ம ஒன்றும் பெருசா இது பண்ண தேவையில்லை. பாலாம் ஒரு டைலாக் கூட இருக்குது, நம்ம ஊர்ல வந்து லோக்கலா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. இல்லைன்னா 6 மாசம் குழந்தைக்கு வந்து குருடி கூட 6 மாசம் குழந்தைய வளர்த்துடலாம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. ஏன்னா குழந்தை வந்து அந்த 6 மாசம் பெருசா ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்டிவா நம்ம கண்ட்ரோல்குள்ள இருப்பாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து நமக்கு வேலையை ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, அந்த பிள்ளைங்களுடைய 3rd மந்த் முடியுது, 4th மந்த் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அப்பயே அந்த 4th மந்த்ல என்ன பண்ணிட்டோம்னா நாங்க பிள்ளைங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாலிட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அப்பயே அந்த டேஸ்ட் அந்த பட்ஸ் வந்து அதுக்குரிய இதுல ஆரம்பிச்சிடும். அதனால 4th மந்த் முதல்ல ஆரம்பிச்சதுன்னா முட்டைப்பால். முட்டைய ஒரு பாத்திரத்துல பீட் பண்ணிட்டு பால்ல நல்லா, அதாவது ஆஃப் தான், ஒரு டம்ளர் எடுத்தோம்னா ஆஃப் பால் ஆஃப் தண்ணி, அதை அதுல போட்டு வேணா டேஸ்ட்டுக்கு, நான் வந்து டேஸ்ட்டுக்கு எந்த இதையும் சேர்க்கல, எந்த சுகர் ஜாகரி எதுவுமே சேர்க்கல. சுகர்ன்றதே நம்ம மறந்துடணும், சுகரே வேணாம், ஜாகரி சேர்க்கல. ஆனா முட்டைப்பாலை வேகமா ஆத்தி அப்படியே கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து அப்பயே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிடுது, இம்யூனியன் நல்லா டெவலப் ஆகுது. இன்னொன்று என்னன்னா, இந்த மால் நியூட்ரிஷன் அந்த இதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் இல்லாம இது பாத்துக்குது. இந்த சளி பிடிக்கிறது அது இதெல்லாம் வராம பாக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னே நமக்கு முதல்ல குடிக்கட்டும், வேணான்னு தள்ளுன்னா விட்டுருவோம், அதை கீழே போட்டுருவோம். இன்னொரு நாள் மறுநாளும் அது மாதிரி கொடுப்போம். அதாவது ட்ரை தான். அப்புறம் பாத்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் 4th மந்த்லேருந்து லைட்டா சாதம், கொஞ்சோண்டு ரைஸ், கொஞ்சோண்டு பருப்பு, கொஞ்சோண்டு கேரட், கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு அப்படி போட்டு நம்ம சீரகம் அப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணி 2 ஸ்பூன் போனா போதும். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆரம்பத்துல இருந்து கொண்டு வந்தோம்னா 1 வயசுல எல்லாம் சாப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டேஸ்டாவே ஆரம்பத்துல கொடுத்துட்டோம்னா நமக்கு ஃபீட் பண்றது ஈஸியா இருக்கும், அவங்களுக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அப்படியே எல்லாத்தையுமே ஸ்மாஷ் பண்ணி, இல்லாட்டி நம்ம சூப் மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம். தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த சூப், அந்த காய்கறி வேக வைக்கிறதால அந்த தண்ணியை தனியா எடுத்து எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம், பண்ணாமையும் இருக்கலாம், அப்படியே நம்ம கொடுக்கலாம். ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, எந்த குழந்தைக்கு நான் இனிஷியலி அவருக்கு கொடுத்துருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா, அப்போ நல்லதுமா எடுத்திருந்தேன், she used to eat properly. பட் இப்போ 1 yearல ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறான். அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பிகாஸ் என்னன்னா, நான் அவளுக்கு பியூரே பண்ணிட்டு கொடுத்தா அவள் தூக்கிடுறான். அவளுக்கு நான் அது செமி சாலிடா பண்ணா அவளுக்கு அப்போ அவளுக்கு என்ன பண்ணா, வாயில போட்டுட்டு அவ கையில எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்றாங்க. அவங்க டெஸ்ட் பண்றாங்க நம்ம என்ன பண்றோம், என்ன சாப்பிடுறோம், அவங்க இப்பதான் ரியலைஸ் பண்ணி பாக்குறாங்க. எல்லாத்தையும் கையில எடுத்து எல்லாத்தையும் போட்டு கையில பிசைஞ்சு பார்ப்பாங்க, மேல போட்டு பார்ப்பாங்க. எல்லாமே இப்ப இந்த ஆக்ஷன் வந்து இந்த ஏஜ்ல நடக்கதான் செய்யும். அதுக்காக நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சாப்பிடாம வேஸ்டா போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளோட கடமை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். அதுல மட்டும் ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஓகே, அப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ரைஸ் மாதிரி கொடுக்கணுமா, இல்லாட்டி அவங்களுக்கு நம்மளுக்கு ஃபிங்கர் ஃபுட்ஸ் மாதிரி கொடுக்கணுமா? ஏன்னா வெஜ்ஜீஸ் இல்லாட்டி அது மாதிரி இல்லை. பிகாஸ் இங்கே அவங்க ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் அவங்க பாயில் பண்ணிட்டு கொடுக்குறது சொல்றாங்க இங்க. அப்போ நம்மளுக்கு அது மாதிரி கொடுக்கணுமா, இல்லாட்டி ரைஸ் மாதிரி டால் போட்டுட்டு அது மாதிரி அது வைக்கணுமா? அவங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நம்ம வீட்டில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே எல்லாம் நீங்கள் என்ன ஸ்பைசியாக வச்சாலுமே கொஞ்சமாக உப்பு கொடுத்து ஸ்பைசி, அதுவும் ஒரு டேஸ்ட் தானே, அதுவும் தெரியணும்ல. எல்லாமே நம்ம நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதனால அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஆனால் ரைஸ் நம்ம என்ன குக் பண்ணுறோம் வீட்டில் வைக்கிறோமோ அதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணி மிக்சியில் ஒரு அடி அடிச்சு அப்படியே கொடுக்கலாம்.
நீங்க சப்பாத்தி தான் செய்றீங்க அப்படின்னா சப்பாத்தி சின்ன சின்னதா பிச்சிடலாமா, பிச்சிட்டு நீங்க கறி வைப்பீங்களா, அதுல அதை வந்து போட்டு அதை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் அதையும் ஊட்டலாம். அப்ப அதோட டேஸ்டும் போது இது சாஃப்ட் ஆயிட்டு அதை இது பண்ணுவாங்க. அதாவது நல்லா ஸ்மாஷ், அது பல்லு இல்லாத போது நீ எவ்வளோ அதை ஊறி நல்லா அந்த இதுல சோக் ஆயிட்டு அப்புறம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அவங்க அட்லீஸ்ட் அதை வாயில வச்சு சப்புறாங்க இல்லையா, அப்படி சப்பி சப்பி ஃபுல்லா சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த டேஸ்ட் அவங்களுக்கு அந்த தெரியுது. அதனால சப்பிட்டே இருந்து அப்புறம் கீழே போட்டா கூட பரவாயில்ல. ஆனா எல்லாமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எல்லாமே நம்ம கையில தான். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த 1 year 2 years குழந்தைங்க கூடயே ஃபுல்லா இருக்கிறது. அந்த டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா அவங்களுக்காக யூஸ் பண்ணணும். எப்படினாலும் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் அவங்க வளர்ந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக போறாங்க. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம கிட்ட இருக்காங்க, நம்ம கைக்குள்ள இருக்காங்க, நம்ம என்ன வேணா பண்ணலாம். அவங்க நமக்கு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஊட்ட முடியல, அதாவது நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க உங்க குழந்தைக்குன்றதுனால அதை சூப் ஆக்கி பாட்டில் வச்சு குடிக்க வச்சிடலாம். இல்லாட்டி டம்ளர்ல வச்சு ஸ்பூனால வச்சு கூட அப்படியே ஃபீட் பண்ணி விட்டுருவாங்க. அது மாதிரி எப்படி அதை உள்ள செலுத்தணுமோ அதை செஞ்சு அப்போ வெஜிடபிள்ஸ்னுடைய விட்டமின்ஸ்லாம் உங்களுக்கு உள்ள போகுது. எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அவளுக்குன்னு தனியா செய்யணும். அவளோ அவனோ பிள்ளைங்களுக்குன்னு தனியா வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல அதெல்லாம் போட்டு பாதி கேரட்டு பாதி எல்லாம் பாதி பீன்ஸ் பாதி எல்லாம் போட்டு அதுலயே நீங்க வந்து டியூமரிக் போடணும். ஏன்னா அது வந்து ஆன்டிபயோட்டிக். அது கொஞ்சம் டாசபோட்டிடா கொஞ்சம் கியூமின் சீடு அதெல்லாம் போட்டு கொடுத்துடணும். அப்புறம் சாப்பிடலன்னு நம்ம கவலைப்பட வேணாம். வேற அது இப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப லேடிஸ் எல்லாம் நம்ம வேலைக்கு போகிறோம். அப்போ நம்ம இது மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம அந்த சாப்பாடு பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு வச்சுட்டு கொடுக்கலாமா, இல்லாட்டி என்ன அது மாதிரி பண்ணலாம்? பிகாஸ் என்னதுன்னா இப்போ வேலைந்து வந்துட்டு அப்போ பண்றதுக்கு அப்போ குழந்தைங்க பசி இருந்தா நம்ம அது கொஞ்சம் லேட் ஆகுதுல, அப்போ அதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்? நீங்க அதுக்கு நம்ம இப்ப இருக்க சிச்சுவேஷன் எல்லாருமே ஃப்ரிட்ஜை நம்பி தான் இருக்கிறோம். அதனால எல்லாருமே பிஸி தான். குக் பண்ணி வச்சுட்டு பாக்ஸ் போட்டு ஆனா மேக்ஸிமம் 2 days அந்த மாதிரி ஏதாவது டேட் போட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எடுத்து அப்படியே சூட் பண்ணி கொடுத்துடலாம். பிகாஸ் இப்போ என்ன ஆகுதுன்னா நான் ட்ரை பண்ணேன் அது மாதிரி. அப்போ மட்டும் ரைஸ் அண்ட் டால்க்கு நான் அது மாதிரி மீன்ஸ் என்ன பண்ணேன்னா குக் பண்ணிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறமே வெளியே எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பியூர் பண்ணுவேன். அப்போ she was around 7-8 months. she had it at that time. Now இப்போ அவ சாப்பிட மாட்டேங்க. அதுதான் நான் ஸ்ட்ரகிள் பண்றேன் இப்போ கூட. அப்போ அவங்களுக்கு வந்து பசி எடுக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ண விட்டுறணும். எப்போ பசி எடுக்கிறதுக்கு அது வரைக்கும் எந்த ஃபுட்டு கொடுக்கும். பசி எடுக்கும்போது ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு அவங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்க உங்க ஃபுட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அது கொடுங்க. கரெக்ட். இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா நான் குழந்தைக்கு ஏஞ்சிட்டு இமிடியட்லி பால் கொடுத்துட்றேன். அப்போ ஃபுல்லாக ராத்திரி ஃபுல்லாக குடிக்காம இருக்கான். எந்த குழந்தைய ராத்திரி ஆல்மோஸ்ட் தூங்குறேன் நல்லா தானே, ஒரு 7 hours she is sleeping nicely. அப்போ நான் நினைக்கிறேன் அப்போ ஏஞ்சிட்டு அவளுக்கு பசிக்கும். அதெல்லாம் ஈஸியானா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பால் கொடுத்துட்டு அவள் கொஞ்சம் நேரம் சஃபிஷியண்டா இருக்கும் அவளுக்கு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நான் நினைக்கிறேன் அது பண்ணாம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அவளுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் ரைஸ் எதுனா தோசை சலட்டி எதுனா இது பண்ணிட்டு அது நான் அவங்களுக்கு கொடுக்க பாக்குறேன். இட்லிலாம் நீங்க செய்றீங்க, இட்லிலாம் நல்ல ஃபுட். இந்த ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸும் பண்றீங்க, அதெல்லாம் வந்து நல்லா பிள்ளைக்கு கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு. அது மாதிரி நீங்க பாலை ஸ்டாப் பண்ணிருங்க. இப்போதுக்காக ஃபார்முலா எடுக்கிறேன். பட் எனக்கு பால்னா கவுஸ் மில்க் இங்கே ஆஸ்திரேலியால அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1 year அப்புறம் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் அவங்க சொல்றாங்க. அப்போ அதுக்கு தான் 1 year அப்புறம் நான் இப்போதான் அவளுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். அவளுக்கு ஒரு வயசுனா பாலும் பிஸ்கட் கொடுத்தேன். பட் என்னாச்சுன்னா வாமிட் பண்ண மாதிரி பண்ணேன். அதுக்கு தான் இப்போ கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ண பார்க்குவேன். பிகாஸ் அப்போதான் 1 year டர்ன் ஆகணும். இப்போ நான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்கும். இது மீன்ஸ்
நம்மளுக்கு டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா தட் நீங்களே ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிட்டு நீங்க அது விடக்கூடாது. அதுக்கு நீங்க திரும்ப நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு குழந்தைக்கு என்ன பிடிக்காம இருந்தா அது கொஞ்ச நாள் அப்புறம் அது டேஸ்ட் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடுறாங்க அவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடணும். மீன்ஸ் அப்போ நீங்க கொடுத்தா சாப்பிட்டுடுவாங்க. அது மாதிரி அதுதான் எனக்கு இப்போ டாக்டரும் போடுனாங்க, நான் ட்ரை பண்ணணும். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. பிகாஸ்ல எதுனா ஆச்சு அவளுக்கு கஷ்டமா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் எது ஈஸியா இருக்கோ அதுதான் கொடுக்குறேன். அது அப்புறம் தான் அவளுக்கு போயிட்டு சாலிட்ஸ்ல இப்போ slowly and steadily she is getting into solids now. இன்னொரு பண்ணலாம், நம்ம வெஜ்ஜீஸ் கட் பண்ணும்போது அவங்கள பக்கத்துல வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு வெஜ்ஜி அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க வெஜ்ஜீஸும் பார்த்து அது ஒரு டாயாவும் அவங்க விளையாடுவாங்க. அது வந்து சப்போஸ் பிச்சு செஞ்சு இப்போ பீன்ஸ் எல்லாம் சும்மா சப்புனா அதுவும் எனர்ஜி தான். எல்லாமே வெஜ்ஜீஸ் எல்லாமே எனர்ஜி தான், சும்மா பச்சையா சாப்பிட்டாலே. அதனால சும்மா அவங்க விளையாட கொடுக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் தக்காளி எல்லாம் கொடுங்க, பிசைஞ்சு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 2 drops உள்ள போனா கூட அவங்களுக்கு அது ஒரு எனர்ஜி தான். ஸோ அதுவும் உள்ள போடும். அது ஒரு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட். எல்லாமே நம்ம கொடுக்கலாம். நம்ம காய்கறியை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்காம அப்படியே ராவாவே கொடுத்து விளையாட விடலாம். டாய்ஸ்ல இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால நம்ம ஒரிஜினலே கொடுத்து விளையாட வைக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் வேலை இருக்கும், மெஸ்ஸி பண்ணுவாங்க. ஆனா நம்ம எல்லாமே பண்ணிட்டோம்னா நம்மளே எல்லாரும் வந்து இதுதான் வெஜிடபிள், இது என்ன டொமேட்டோ, ஸோ நம்ம 2 in 1 லேர்னிங் வேலைக்கு ஸோ 2 வேலையும் பண்ணலாம். பிள்ளைங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுடைய லேர்னிங்னு பார்த்தோம்னா அது வேஸ்ட் ஆகுதுன்றத கொஞ்சம் அதை வந்து தள்ளிடலாம். ஏன்னா வேஸ்டானா பரவாயில்ல, ஏன்னா அவங்க கத்துக்கிறாங்க. அதே சேம் டைம் அவங்க வாய்க்குள்ளேயும் அது போகுது. இந்த கண்ட ரப்பர் பால் அது இது அதெல்லாம் பிளாஸ்டிக் அதெல்லாம் இது பண்ணி வாயில வைக்கும் போது அதனுடைய எஃபெக்ட் வந்து கெடுதியா தான் உடம்புக்கு ஹெல்த்த வந்து. அதனால நம்ம இது நல்ல பாயிண்ட் சுதா சொன்னது. அதனால இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுத்து விளையாட விடலாம். ஆனா பிஃபோர் தட் நல்லா வாஷ் பண்ணிட்டு கீழே நீங்க டாய்ஸ் எப்படி போடுறீங்க அது மாதிரி ஒரு பேஸ்கெட்ல கூட அழகா வச்சிருங்க. அவங்களா வந்து பிக் பண்ணி எடுத்து விளையாடும் போது நம்ம பக்கத்துல உட்காந்து இதுதான் டொமேட்டோ அப்படின்னு, இது பீன்ஸ், இது கேரட் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா அப்படியே ஃபுல்லாவே கொடுங்க. கட் பண்ணி கொடுக்கணும்னு இல்லை, அவங்க எல்லாத்துலயும் விளையாடட்டும். ஏதோ ஒண்ணு பிக்கிற இப்படி பண்ணும்போது முறுக்கும் போது செய்யும்போது உடஞ்சி செஞ்சு அது ஏதாவது உள்ள போகலாம். அது மாதிரி பண்ணலாம். என்ன நமக்கு வந்து ஒரு 2 years கொஞ்சம் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கூடயே இருக்கணும். அதுதானே நமக்கு மெயின். இது குழந்தைகளோட பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க சஸ்டெயின் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம லைக் இப்போ ஸ்டேஜில் மீன்ஸ் ஆஃப்டர் 2-3 இயர்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு எது மாதிரி ஃபுட் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பின்ன நம்ம எது குடிக்கிறோம் மீன்ஸ் ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ அதெல்லாம் அவங்களுக்கும் கொடுக்கலாமா, அது மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. அதை பற்றி இதுல என்ன ஒண்ணுன்னா பிள்ளைங்களுக்கு முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் வாட் வி ஆர் டூயிங் அதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு காஃபி, அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு கோக்கு இப்படி எல்லாம் குடிச்சோம்னா அவங்களுக்கும் அது வேணும். அவங்க என்ன டெஸ்டிங், அவங்க எல்லாமே டெஸ்டிங். அதனால இதெல்லாம் முதல் நம்ம பேரண்ட்ஸ் தவிர்க்கணும். நல்லது, ஏன்னா நம்ம தவிர்த்துக்கிட்டாலும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம பிள்ளைக்கு லெசன் கொடுக்குறோம். அதனால என்ன பண்ணணும்னா இந்த நம்மளும் காஃபி டீ இதெல்லாம் நிறுத்திக்கலாம். இது ஒரு சஜஷன். சிலரால அது முடியாது. அதை பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோமோ பிள்ளைங்களுக்கு முன்னாடி அதை செய்யக்கூடாது. இன்னொன்னு அவங்களுக்கு காஃபி டீ இந்த டிண்டு இது அதெல்லாம் வந்து கொடுக்கறத தவிர்த்துட்டோம்னா பிள்ளைங்க வந்து ஹெல்த்தியா இருப்பாங்க. முன்னாடியே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். கடையில வந்து அவங்க அதாவது அவங்களுடைய ப்ராடக்ட் விற்கிறதுக்காக வேண்டி இது நல்லது அது நல்லது எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். டிவில எல்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்க உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். அப்பயே வந்து நம்ம எக்கனாமிக் கிளாஸ் எல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எப்படி பண்றாங்க, அவங்களுடைய பிசினஸ்க்காக வேண்டி எப்படி இது பண்ணுது, இது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு புரியாதுன்னு இல்லை, புரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்றோமோ அவங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பயே இதெல்லாம் மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம், நம்ம அம்மா வந்து உனக்காக என்ன செய்யறேன் பின்னாடி அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மீன்ஸ் அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அது ஸ்டேஜ்ல அந்த அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நல்ல நம்ம வந்து
அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு இந்த ஹெல்த் ஃபுட்டு ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் இருக்கு, நம்மளே செய்யலாம் வீட்டில். இப்போ நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லா சீரியல்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு போரேஜ் அது மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். அது நம்ம பால்ல போட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளுக்கு மட்டும் அது போரேஜ் மாதிரி. இந்த கவு மில்க் நல்லது இல்லை அப்படின்னா நீங்க தண்ணியிலேயே அதை வந்து கலக்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்ப ஆக்சுவலா அப்ப வந்து குழந்தைகளுக்கு பல்லு ஃபுல்லா க்ரோத் ஆயிரும், அவங்க வந்து பேசவே ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 3 years 4 years எல்லாம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் வேணாம் அப்படிங்கறத அவங்களே எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து வீட்டுல நம்ம குக் பண்ற ஃபுட்டே நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டா இதுதான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன், இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதையே அப்படியே கொடுக்கலாம். அப்ப நம்ம வந்து ஸ்பெஷல் ஃபுட்டு பண்ணி கொடுக்கலாம். நம்ம முதல்ல வந்து சூப்பு தண்ணியா கொடுக்குறோம், அதே வந்து இப்ப கேரட்டை கொஞ்சம் முழுசா வைக்கணும், நல்ல கொஞ்சம் எப்படி வடிகட்டாம அப்படியே ஃபுல்லாவே பிளண்ட் பண்ணி அப்படியே நம்ம கொடுக்கலாம். லைக் ஸ்மூதி மாதிரி அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். நம்ம வீட்ல நீங்க வெஜிடபிள் சைட் டிஷ் பண்றீங்கல்ல, அதுலயே எடுத்து அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தான் பல்லு எல்லாம் வந்துருது, இதே நீங்க சாப்பிடுங்க, இது கேரட். அப்ப கேரட்டினுடைய இதுல விட்டமின் ஏ இருக்கு, இது கண்ணுக்கு நல்லது, CARR OT கேரட். அந்த ஏஜ்ல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். 3 yearல இருந்தே 2.5 yearல இருந்தே நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ கேரட்டுங்கிறது CARR OT அப்படின்னு நம்ம வந்து சொல்லியே நம்ம எல்லாமே எல்லாத்து கூடயுமே லேர்னிங் கூட வந்துகிட்டே நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். அது நல்ல விஷயமா இருக்கும். நம்ம இது மீன்ஸ் இன்ஃபென்ட் ஸ்டேஜ் மீன்ஸ் இப்போ 1 year 2 yearல அவங்களுக்கு எது மாதிரி லேர்னிங்காக நம்ம எது மாதிரி பண்ணலாம் மீன்ஸ் இப்போ அவங்களுக்கு என்ன கத்து கொடுக்கணும் ABCD அது மாதிரிலாம் அது அந்த ஸ்டேஜ்ல பண்ண முடியுமா, இன்னைக்கு 2-3 years தான் பண்ண முடியும்? இங்க வந்து நீங்க வீட்டுல இருக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்கலாம். நம்ம அதுக்குரிய இந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ABCD சவுண்ட் இருக்கும், இல்லைன்னா மேக்னெட்லயே எழுதுற மாதிரி ஜாயின் பண்ற மாதிரி எல்லாம் நிறைய டாய்ஸ் எல்லாம் பசில்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் போர்டு, அனிமல்ஸ் போர்டு, ஃபிளாஷ் கோட்ஸ் வருது, ஃபிளாஷ் கார்ட்ஸ் மேக்னெட் இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல நம்ம கிச்சன்ல நம்ம வர்க் பண்ணிட்டு மேக்னெட் வச்சு பக்கத்துல A எடுத்து வை, B எடுத்து வை அப்படின்னு சொல்லி நம்மலாம் இதுதான் A நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். சைட்ல அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். நம்ம ஃப்ரிட்ஜ்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ குழந்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும். இப்ப வந்து எனக்கு என் பையனோட விஷயத்துல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆண்டி சொன்ன மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க் வந்து அவனுக்கு நாங்க கண்டுக்கல, எதுவும் பரவாயில்ல குழந்தை சாப்பிட்டு போறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா அவனோட 3 yearsல நாங்க 2 yearsல இருந்து என்னமோ விட்டுட்டோம். அவன் இப்போ டீத் எல்லாம் சரியா கவனிக்காம விட்டுட்டோம். என்ன எப்படி மெயின்டைன் பண்றது எதுவுமே கவனிக்கல. சரி அவன் குழந்தை ஸ்மெல் அடிக்கல அதனால சாப்பிட்டுப்பான் அப்படின்னு விட்டாச்சு. ஆனா அவனோட 3 year டேர்ன் ஆகும்போது அவனுக்கு பல்லு ரொம்ப சொத்தையாகி உள்ள வந்து ஹோல் ஆகி, ஆமா அது வந்து அனஸ்தீசியா கொடுத்து, ஆமா ஏன்னா பேபிங்கிறதுனால ஷேக் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது டூல்ஸ் வாயில விடுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க, வாயும் திறக்க மாட்டாங்க, ரொம்ப நேரத்துக்கு ஆன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அவனுக்கு வந்து அனஸ்தீசியா கொடுத்து நாங்க அந்த பல்ல ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல் அனஸ்தீசியா இல்ல, சும்மா ஒரு 10 minutes, சும்மா ஜஸ்ட் ஒரு பம்ப் ஒரு 10 minutes மாதிரி ஒரு பஃப் மாதிரி அடிப்பாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தூங்கிடுவாங்க. குழந்தைகளுக்காக மைல்டா வச்சிருந்தாங்க. அது அந்த பல்ல வந்து அதுக்கப்புறம் நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க ப்ரிகாஷன் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு ப்ரஷ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ப்ரஷ் அவங்க எப்படி பண்ணணுன்றதை நம்ம அப்படியே சைட் பை சைடு அந்த பல்லு விளக்கிறதுக்கு ஃபுல்லாக பல்லு வர்றதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். 4 பல்லு வரும்போதே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே போயிட்டே இருக்கணும். ஆனால் 10 years வரைக்கும் குழந்தைங்க பல்லு விஷயத்துல நம்ம வந்து நம்மளும் இருக்கணும். அந்த இடத்துல ப்ரஷ் பண்றாங்கன்னா நம்ம போய் பின்னாடி நிக்கணும், வந்து கூட அவங்கள விளக்க விடணும். இல்லைன்னா அவங்க விளக்கி முடிச்சுட்டு நம்ம ஒரு தடவை நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணணும். ஆமா பண்ணிடலாம். நம்ம இப்போ இது ஸ்டேஜ்ல அவங்களுக்கு சிலிகான் பிரஷ் மாதிரி வருதுல, இப்போ 4 பல் வந்தா அதை எடுத்துட்டு நம்ம பண்ணோமா, இல்லாட்டி அது ஃபுல் பிரஷ் அவங்க நம்ம இது ரெகுலர் யூஸ் பண்றோம் அது மாதிரி பண்ணணும்? இல்ல இப்போதைக்கு சும்மா பண்ணா போதும். ரொம்ப நம்ம வளர்க்குற மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சிலிகான் பிரஷ் போட்டுட்டு அதுல பண்ணணுமா, இல்லாட்டி நம்ம ரெகுலர் பிரஷ்ல பண்ணணுமா? நீங்க உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சிலிகான் பண்ணுங்க. ஆனா குழந்தைகளுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணுங்கிறனால ஒரு சின்ன இந்த பிரஷும் பேபி பிரஷ் அது கையில கொடுத்துருங்க. அது எப்படி அவங்க விளக்க மாட்டாங்க, சும்மா இப்போ காலையில பிரஷ் பண்ணும்போது குழந்தைய சப்போஸ் நம்ம பாக்குற மாதிரி இருந்ததுன்னா மம்மி கையில என்னமோ வச்சிருக்காங்க தேய்க்கிறாங்க நம்மளும் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணி விடலாம்.
நீங்க வந்து குழந்தைய குளிப்பாட்டும் போது எண்ணெய் வச்செல்லாம் குளிப்பாட்டுவீங்களா? அதாவது இங்க ஆஸ்திரேலியால, நம்ம இந்தியானா எண்ணெய் வச்சு நல்லா தலையில நல்லெண்ணெய் வச்சு குளிப்பாட்டுவோம். அந்த நல்லெண்ணெயே உடம்பெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி விடுவோம். அவங்களுக்கு அப்படியே சுகமா இருக்கும். ரெண்டாவது அவங்களோட அந்த நர்வ்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஆனா இங்க ஆஸ்திரேலியால அது மாதிரி பண்ணுவீங்க? இங்க மசாஜ் பண்ணலாம். நல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பேபி ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணலாம். இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு, இங்க ரொம்ப நேரம் ஊறவும் முடியாது. ஏன்னா குளிர்னால சும்மா கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷனுக்காக நம்ம மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே போய் குளிக்க வச்சிடலாம். ஆனா ஆயில் பாத் எடுக்க வைக்கிறீங்க? ஆமா, நல்லது. அவங்க பிளட் சர்க்குலேஷன் தான மெயின் விஷயம். இங்க பட் நம்மளுக்கு அது எண்ணெய் போட்டுட்டு வைக்கணுமா இல்லாட்டி வைக்க கூடாது? தலையில குழந்தைங்களுக்கு வைக்கலாம், ஃபுல்லா ஆயில் பண்ணலாம். அது மட்டும் நம்ம வைக்கிற மாதிரிமா ஒரு நம்மலாம் வந்து 1/2 hour 1 hour வைப்போம்ல, அது மாதிரி செய்யக்கூடாது. குழந்தைக்கு நம்ம வந்து இப்ப தலையில நல்லா மசாஜ் பண்ணி விடுறோம். அந்த பேபி ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ இல்லை கோகோனட் ஆயிலோ செசமி ஆயிலோ எந்த ஆயிலா இருந்தாலும் நல்லா வச்சு மசாஜ் பண்ணி விட்டுட்டு அந்த ஆயிலையே உடம்பெல்லாம் பண்ணி விடுறோம். அந்த டைம் போதும். அதுக்கப்புறம் பேபி மைல்டு ஷாம்பு போட்டுட்டு குளிப்பாட்டலாம். பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ணெய் போட்டுட்டு இருக்க வேண்டாம். நம்ம மாதிரி எப்படி வேண்டாம், அது கோல்டு அவங்களுக்கு பிடிச்சிடும். இங்க இருக்க வெதருக்கு நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணாம தான் இருக்காங்க. ஜஸ்ட் மசாஜ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஒவ்வொரு பார்ட்டா, பேக்கு, காலு எல்லாம், ஈவன் ஃபுட் எல்லாத்தையும், நம்ம கையில் இருக்க ஃபார்ம் எல்லாமே நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு குளிப்பாட்டலாம். அதுக்கு மீன்ஸ் டில் வாட் ஏஜ் we have to do the massage? பிகினிங்லேமா? இல்ல பிகினிங் இல்லாட்டி இப்போ till what age? பிகினிங்ல பண்ணிட்டு அது till with what age? அவங்க வந்து அவங்கள நல்லா தெரிஞ்சதுல நம்ம பார்த்து எடுக்கணும்னு தெரியுது இல்லம்மா. 4 years அப்புறம்லாம் அவங்களாவே வந்து நிப்பாங்க ஆயில் பார்த்து. அதாவது நம்ம ஒரு சாட்டர்டே, ஏன்னா மற்ற வீக் டேஸ்லாம் ஸ்கூல் போவாங்க. சாட்டர்டே வந்து இன்னைக்கு மம்மி வச்சிருக்கேன், டேடி வச்சிருக்காங்க, அது வா நம்மளும் வச்சுக்கோன்னு சொல்லி அதை அப்படியே பழக்கப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. உடம்பும் நல்லா இருக்கும், ஸ்கின்னும் நல்லா இருக்கும், அவங்களோட பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாமும் போய் சொல்லுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கே எப்படி நல்ல ஆயில் பாத்திரத்தோன்னு எப்படி தூக்கம் வருது. பின்ன குழந்தைங்களுக்கு 2 வயசு குளிப்பாட்டணுமா? காலையில அவங்களுக்கு ஸ்கூல் போறது முன்னாலேயும், அதுக்கப்புறம் வருது அப்புறம் அவங்களுக்கு பண்ணிட்டு நம்மளுக்கு சாப்பாடு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சீக்கிரமா தூங்கிடுவாங்க. அது மாதிரி ஒரு ரொட்டீன் பண்ணலாமா? நீங்க பண்ணல, நம்ம ஸ்டைல் தான். நம்ம எப்படி நமக்கு டைமிங் இருக்கணும். சப்போஸ் ஒர்க் பண்றவங்களா இருந்தா அது கொஞ்சம் கஷ்டம். காலையில எழுந்திரிச்சு எல்லாரும் கிளம்பணும், அதெல்லாம் இருக்குது. அதனால ஈவினிங் வந்து அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே டக்குன்னு குளிக்க வைக்கலாம். இப்ப இந்த ஊர்ல வந்து எல்லாமே ஸ்கூல், ஈவன் சைல்ட் கேர் எல்லாமே வந்து கிளாஸ் டோர் கவர் தான். எதுவுமே நம்ம ஊர் மாதிரி ஜன்னல் கிடையாது, சரி திறந்து வைப்போம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே க்ளோஸ்ட். ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயே தான் சுத்தம். எதுனாலும் அதுக்குள்ளேயே இருக்கும். அதனால பெஸ்ட் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே ஸ்ட்ரைட்டா பாத்ரூம் போய் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ பண்ணி விடலாம். கொஞ்ச நேரம் அந்த குழந்தை சரி விளையாடட்டும், நம்ம ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கங்க பண்ணிட்டோம்னா விட்டுட்டோம்னா அது உடம்புல ஏதாவது இன்னொரு குழந்தைக்கு சப்போஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது நம்ம மேல விழுந்து எல்லாரும் மேல மேல விளையாடும் போது ஏதாவது ட்ரெஸ்ல ஒட்டி இருந்தா கூட அந்த குழந்தை நடக்கும்போது செய்யும்போது எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம பெஸ்ட் வீட்டுக்குள்ள வந்த உடனே டக்குன்னு குளிக்க வைக்கலாம். இது வந்து ஸ்கூல் படிக்கும் போதும் அது இதாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசங்க நேரா குளிக்க போகணும் அப்படின்னு. அது இது வந்து நம்ம ஆஸ்திரேலியான்றதுனால காலையில குளிக்காம, எனக்கு ரொம்ப குளிர். மற்ற நாடுகளா இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து 2 times காலையும் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறது. ஏன்னா நம்ம போய் நம்மளோட இதை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கிறது. அது ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எல்லாமே லேர்னிங்க்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மாதிரி ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னு அது ஒரு பழக்கமா பண்ணிடணும். வந்த உடனே நேரா பாத்ரூம் போய் அந்த ட்ரெஸ்ஸுங்களை கழட்டி போட்டுட்டு குளிச்சுட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா ஈவினிங் அவங்க படிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ பேபிஸா இருக்கிறவங்களுக்கு பெட் டைம் பாத் அப்படின்னு சொல்றாங்க. பெட் டைம் பாத் பண்ணா குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க என்னதுன்னா கிளைமேட் காலையிலயும் ரொம்ப
குளிர் இருக்குது. அப்போ நம்ம ஆஃப்டர்நூன்ல தான், பிகாஸ் தட்ஸ் த பெஸ்ட் டைம், நம்ம வெயில் இருக்கும், அப்போ அவங்களுக்கு குளிப்பாட்டினா அப்போ தூங்கிடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ நான் அவங்களுக்கு ஆஃப்டர்நூன்ல குளிப்பாட்டுறேன், பிகாஸ் அப்போ வெயில் இருக்குது. அப்போ ஸோ ஷீல் பி லிட்டில் ப்ளசண்டா இருக்கும் அவளுக்கு. சாயங்காலம் குளிப்பாட்டினா அவளுக்கு ரொம்ப குளிர் மாதிரி தான் நான் இப்போ ஆஃப்டர்நூன்ல தான் பண்றேன். ஓகே டிபெண்ட்ஸ். நீங்க என்னதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் செஞ்சாலும் நம்ம வந்து ரியலா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை தான் செய்ய முடியும். அந்த எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த விஷயத்தை தான். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வெரி ட்ரூ. உங்க குழந்தை நல்லா தூங்குதா? இப்போ ஆண்டி தூங்குறா, பட் மிடில் ராத்திரி எப்பனாச்சும் ஏஞ்சிட்டு அழுவா. அப்போ அவளுக்கு எனக்கு பால் கொடுத்தா அவள் தூங்கிடுறா. அப்போ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கு தூங்குறா. பசிச்சாலும் பிள்ளைங்க தூக்கத்துல முழிக்க அப்படி சொல்றது முழிப்பாங்க. அதாவது பிஃபோர் பெட் வந்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு தூங்க வச்சிடணும். அதாவது சாப்பாடோ நீங்க பால் கொடுக்குறீங்கன்னா பாலை கொடுத்துட்டு தூங்க வச்சிருறது. அதாவது அவங்க 7 hours நல்லா தூங்கிடணும். 7 to 8 hours நல்லா தூங்கிட்டாங்கன்னா காலையில ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவாங்க. அவங்களுடைய ஒரு இன்னர் growth-ம் வந்து நல்லா இருக்கும். ஆனா சின்ன குழந்தையா இருக்கும்போது per day வந்து ஏமா 4 times ஆவது தூங்குவாங்கல்ல. 18 hours அந்த மாதிரி தூங்குவாங்க குழந்தைங்க தூங்குவாங்க. பட் அவங்க கண்டினியூஸ் 18 hours ஆவது தூங்குனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல. அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க விளையாடுற ஆர்வத்துல தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். 2.5 years எல்லாம் டிபெண்ட்ஸ் அந்த குழந்தையோட ஆக்டிவ் டிபெண்ட் பண்ணி 2 day per day வந்து 2 times இல்ல அப்போ கொஞ்சம் கம்மியாயிடும். ஒன் டைம் தான் தூங்குவாங்க ஆஃப்டர்நூன்ல மிட் டைம்ல எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ். அந்த குழந்தை நம்ம பழக்கிறதும் இருக்குது இல்லையா. நம்ம ஒரு டைமிங்க்கு ஃபாலோ பண்ணினோம்னா குழந்தைங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. மார்னிங் 8 o'clock ஃபுட்டு, ஆஃப்டர்நூன் 12 அப்படின்னு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க தூக்கமும் கரெக்டாக இருக்கும். ஆஃப்டர்நூன் நம்ம ஊட்டின உடனே சாப்பாடு கொடுத்து ஒரு 1 to 3-4 வரைக்கும் கூட தூங்குவாங்க. 2-3 hours தூங்குவாங்க ஆஃப்டர்நூன்ல. மினிமம் 2 hours. டிபெண்ட்ஸ் அந்த குழந்தை எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதோ அதுக்கு அது உங்கள் டயர்டை வச்சு 1 மணி நேரம் தூங்கலாம். அவங்க 2.5 to 3 years வரைக்கும் கொஞ்சம் 1-2 hours ஸ்லீப் அந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் 3 years எல்லாம் நார்மல் நம்மள மாதிரி ஆயிடுவாங்க, ஸ்ட்ரைட்டா நைட் ஸ்லீப் அப்படின்னு. ஆனா நம்ம டைமிங் மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா அது நல்லா இருக்கும். இப்ப பேரண்ட்ஸும் வந்து 8 o'clock நாங்க பெட்ரூம் போறோம் அப்படின்னு சொல்லி போயிடணும். அப்பதான் குழந்தைகளும் விளையாண்டுட்டே இருந்தாலும் ஒரு 8:30-9 அவங்க தூங்குவாங்க. அப்படி நம்ம இருக்கட்டும் விளையாடட்டும் குழந்தை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம ஒரு 10 o'clock 11 o'clock வரைக்கும் சரி ரிலாக்ஸ் பண்ணலாம், டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அவங்க அதுக்கப்புறம் 1 hour எடுப்பாங்க, 12 o'clock எடுப்பாங்க. ஸோ இது வந்து அப்படி கண்டினியூ ஆகும்போது நமக்கு ஒரு சில சமயம் டயர்ட் ஆகுச்சுன்னா அந்த குழந்தைய தூங்க மாட்டாங்க. ஸோ அப்பதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த டைமிங் கொண்டு வந்துட்டோம்னா பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி காலையில 7க்கு எந்திரிக்கிறதா 6க்கு எந்திரிக்கிறோமோ நம்ம கூடயே அவங்களை எழுப்பி விட்டு அந்த மாதிரி இல்லை அவங்க கொஞ்சம் நேரம் தூங்க விட்டுட்டு அப்படியே பண்ணோம்னா அந்த டைமிங் கொண்டு வரலாம் எல்லாரையும். பட் குழந்தைங்களுக்கு இது மாதிரி மீன்ஸ் நம்ம எப்படின்னா வெளியில போனா இது மாதிரி அவங்க பேட்டர்ன்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மீன்ஸ் அவங்க ஸ்லீப்பிங் பேட்டர்ன், if you're going outside somewhere to a friend's house and all that, அவங்க வந்து தூங்குறத நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். அவங்க தூங்குனாங்கன்னா தூங்கிட்டோம். 8 o'clock அவங்க தூங்குற டைமா ஓகே அவங்க பாட்டு தூங்கட்டும். நம்ம போற ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல ஏதாவது ரூம் இருக்கும் அதுல போட்டு தூங்க வச்சிடலாம். ஆனா சம்டைம்ஸ் பிள்ளைங்களுக்கு எப்படின்னா இந்த ரொம்ப பேர் இருக்காங்க தூங்க மாட்டாங்க. பரவாயில்ல, let them play. அன்னைக்கு ஒரு நாள் நல்லா விளையாடட்டும். அதனால ஒரு 2 days கொஞ்சம் அவங்க ஆர்டர் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். அப்புறம் திருப்பி நம்ம கிட்ட தான் இருக்காங்க. அப்புறம் அவங்கதான் நம்ம வந்து டிராவல் டைம்ல எல்லாம் அவங்க வந்து ஸ்லீப்பிங் எடுத்துக்குவாங்க, தூங்கிடுவாங்க, வண்டியில தூங்கிடுவாங்க, அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அதனால ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த டைமிங் ஃபாலோ பண்றதுனால என் பசங்க நான் வாட்ச் பார்க்கவே வேண்டாம். அவங்க அம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா இப்ப 9 அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்ச் பார்ப்பேன், 9 இருக்கும். அதனால அவங்க பெர்ஃபெக்ட்டா மார்னிங் 7க்கு எந்திரிக்கிறாங்க. நான் எந்திரிக்கும் போதே கூட எந்திரிச்சிருவாங்க. ஆஃப்டர்நூன் 12 to 1 லஞ்ச் கொடுத்துருவேன். நைட் 8 o'clock வரைக்கும் அவங்க ஹோம்ஒர்க்கு வாட்சிங் டைம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம்
ஃபேமிலி டைம் பேசிட்டு அப்புறம் 8:30 to 9 o'clock அப்படியே கொஞ்சம் டல் ஆயிடுவாங்க, அப்புறம் தூங்கிடுவாங்க. And what is happening is post this they are slept, you get time for yourself also, like if in case you want to do anything after they have slept, so you have that. If in case they're sleeping late, பின்ன உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்க லேட்டா அவங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, பின்ன உங்களுக்கும் தூங்குறதுக்கும் அவ்வளோ டைம் ஆகும். your work will be postponed. ஆமா அதெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம அவங்க வந்து ஒரு இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிறைய ஆனா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீ ஆயிடும். இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நான் பண்ணினதுனால என் பசங்க வந்து இப்ப பெர்ஃபெக்ட்டா நான் என்ன எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. அவங்களாவே அம்மா எனக்கு தூக்கம் வருது நான் போயிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் கிச்சன் கிளீனிங் மத்த எல்லாம் எனக்கு டைம் இருக்கும், நான் போய் வாட்சிங் டைம் எனக்கு நிறைய இருக்கும். ஆனா அவங்க போய் தூங்கிடுவாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கூட எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு தூங்கு பாப்பா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கி கூட போயிடும். அதுதான் தூக்கத்துல இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து இந்த நேரம் சாப்பாட்டு நேரம், இந்த நேரம் விளையாட்டு நேரம் இருந்தது அப்படின்றத அதாவது மிலிட்ரி மாதிரி பண்ணாங்க. அப்படியே போகுதுன்னு வச்சுக்கேன். அப்படியே அந்த டைம் டேபிள் வந்து நீங்க உங்களுக்குள்ள மனசுல வச்சுட்டு அப்படியே பண்ணிட்டீங்க, பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா அதுல அப்படியே வந்துருவாங்க. வந்துட்டு அது கரெக்டா உங்களுக்கு ரொம்ப அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நல்லா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. அவங்களா அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மாடு செக்கு மாடு சுத்தி வருது, வெளியே விட்டாலும் திருப்பி 4 ரவுண்டு சுத்திட்டு தான் நேரா போகும். அது மாதிரி அந்த குழந்தையில வந்து ஸ்டார்டிங்ல இதுதாமா இப்படித்தாமா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கே வந்து ஒரு வந்துடும், ஓகே நம்ம இப்ப விளையாடுறோம், அதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும். விளையாண்ட பொருளை அவங்களே எடுத்து வைக்கிறதுக்கும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அது நல்ல விஷயம். ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளியிலையும் பார்க்கணும், திருப்பி இதையும் எல்லாமே பண்ணீங்கன்னா அதனால அவங்க வேலையை அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க விளையாடுறீங்க, நீங்க தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு அதையும் நம்ம சொல்லி கொடுத்துறோம். இன்னும் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ்ல ஸ்கூல் நீங்க விடுற ஸ்டேஜ்ல நைட்டே வந்து அவங்க புக்ஸ் எல்லாம் என்ன டைம் டேபிளுக்கு புக்ஸ் எடுத்து வைக்கிறது, காலம்பரைக்கு இது மார்னிங் எழுந்து போக வேண்டிய ஷூ பாலிஷ் பண்ணிடுறது, சாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, யூனிஃபார்ம் ரெடியா எடுத்து வச்சுட்டு போகணும் படுக்கிறதுக்கு. இப்படிதான் நாங்க பழக்கணும். அதெல்லாம் ரெடியா வச்சுட்டு படுக்க போவாங்க. காலையில வந்து அது ரொம்ப ஈஸி ஆயிடும். நம்மளுக்கு வந்து பேர்டன் இருக்காது, நம்ம அதை பார்த்தோம்னா ரசிக்கலாம், அந்த மாதிரி ஆயிடும். இன்னொன்னு வந்து பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து டிவி பாக்குறது, சீரியல் பாக்குறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. பிள்ளைங்களும் வந்து ரொம்ப நேரம் டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ணா தூக்கம் போயிடும், அவங்க படிப்பு போயிடும். அதனால அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே மொபைல் கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃப்ரீடமும் இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டும் இருக்கணும். இப்போ வந்து டெக்னாலஜி வேர்ல்டு, அதனால எல்லா கையிலயுமே வந்து டேப்ஸ் இருக்குது. எல்லாமே ஈவென்ட்ஸ் வந்து இந்தியாவிலாம் ஆன்லைன் கிளாஸ், சின்ன குழந்தைங்க கூட மொபைலோட தான் சுத்துறாங்க. ஆனா இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கிரீன் டைம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். இப்ப இங்கே நமக்கு வந்து குழந்தைங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. பேபிஸ்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். நம்ம கையில தான் வச்சு அவங்க பார்க்கணும். நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா அவங்க பார்க்க கூடாது, அந்த மாதிரி தான் அவங்கள வச்சிருக்கணும். இப்ப ஸ்கூல்லயுமே வந்து இப்ப 4 இயர் கிண்டர்லயே டேப் இதெல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் விளையாட சொல்றாங்க. அவங்களே இங்க வந்து 4 இயர் கிண்டர்ல வந்து 3 இயர் கிண்டர்ல கொடுக்கறது இல்ல, 4 இயர் கிண்டர்ல கொஞ்ச நேரம் டேப் கொடுத்து அவங்க அந்த கேம் எல்லாம் மேட்ச் பண்றது, A B அந்த மாதிரி மேட்சிங் சின்ன சின்ன அவங்களுக்கு அதனால அத அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரியும் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி குழந்தைங்க வீட்டுல நல்லா பழகிடுவாங்க, இந்த ஃபிங்கர் இப்படி போய் பழகிடுவாங்க நல்லா. அப்ப ஸ்கூல்ல வந்து எடுத்து போனே இப்படி பண்றா. ஸ்கூல்ல வந்து ப்ரெப்ல இருந்தே ஃபவுண்டேஷன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 1 hour வந்து அவங்களுக்கு டேப் கொடுத்துருவாங்க. லேப்டாப் கிடையாது, டேப் கொடுத்துருவாங்க. இயர் 4ல வந்து பர்சனலா லேப்டாப் வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. அவங்க எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான், அவங்க டைமிங் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் இப்ப வந்து இந்த 1 hour இந்த கிளாஸ் பண்ணுங்க, ப்ராஜெக்ட் பண்ணுங்க, லேப்டாப் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம வந்து அதனால எப்படினாலும் அவங்க கையில இருந்து நம்ம பறிக்கவே முடியாது, மொபைலையும் இதையும் நம்ம பிரிக்க முடியாது.
ஒரு டைலாகே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கவிதை கூட இருக்கு வார்த்தை, என்னது மொபைல் வந்து 6வது விரல் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து அதை நம்ம வந்து பிரிக்கவும் முடியாது. டெக்னாலஜி யூசேஜும் இருக்கு. அதனால இப்ப நம்ம கைக்குள்ள இருக்காங்க, நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்க, நம்ம ஈஸியா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் இந்த டைம் தான், அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க நீங்க தனியா கொடுத்து நீ பாருமா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னாலும் உங்க கவனம் ஃபுல்லா அந்த மொபைல் அந்த என்ன பண்றா என்ன பாக்குறா அந்த விஷயத்துலதான் இருக்கணும். பட் நம்ம டேப்ஸ் குழந்தைங்களுக்கு டேப்ஸே வருது இல்லை, இதுல மீன்ஸ் அவங்க என்ன மாதிரி பார்க்கணும், செக்யூரிட்டி அது போட்டுட்டு இருக்குது. ஸோ தட் அவங்க வேற எதுனா பார்க்க கூடாது, அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது மாதிரியே அது போட்டாலும் நம்மளுக்கு we have to keep a watch on them. இருந்தாலும் நல்லதுதான். ஏன்னா பிள்ளைங்க வந்து அம்மா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இது பண்ணும்போது இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். அதனால சொல்லியும் கொடுக்கணும், ஆனா நம்ம கண்ட்ரோலுக்குள்ளேயும் இருக்கணும். நம்ம அவங்க ஏபிசிடி படிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ரைம்ஸ் பார்த்தாலுமே சரி, அவங்க என்ன ரைம்ஸ் பாக்குறாங்கிறது நமக்கும் தெரிஞ்சு நம்மளோட நாலேஜோட தான் அவங்க பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி ஸ்கிரீன் டைமிங் கண்டிப்பா வைக்கணும். 1 hour, அதுக்கப்புறம் 4-5 hours நோ விளையாடு, வெளியில போ, அவுட்டோர் கேம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அப்படியே உட்கார்ந்து ஒன்னும் உடம்புக்கு எக்ஸசைஸ், அதனால அவுட்டோர் கேம்ஸ் வந்து நல்ல குனிஞ்சு பாக்குறதுனால பேக் நெக் வந்து கண்ணுக்கும் ஆமா இப்படியே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ன்றதுனால இப்படியே பார்த்து பார்த்து இப்படி இப்படின்றது பிசிக்கலா இதுதான் ரொம்ப அதனால 1 hour பாரு, அதுக்கப்புறம் வெளியில போய் விளையாடலாம். நம்மளும் கொஞ்சம் எல்லாத்தையும் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு வா பார்க் போலாம், அங்க போலாம் இங்கே போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைச்ச மாதிரியே இருக்கும், ஓடி ஆடி பிள்ளைங்க விளையாண்ட மாதிரியே இருக்கும். சும்மா நான் பார்க்குக்கு நடந்து போனாலே அது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் தானே. ஆண்டி ஒரு சொல்லிட்டு ஆண்டி, நீங்கள் அது மாதிரி கற்றுக் கொடுக்குறீங்களே, நீங்கள் கிரெனுக்கும் மேக்கிக்கும் விளாட்டு மாதிரி என்னன்னா நீங்கள் சொல்லிங்களே நம்ம வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணால் இது மாதிரி அவங்களுக்கு எப்படி நம்ம இன்ட்ராக்டிவாக நம்ம இருக்கணும், அது மாதிரி எனக்கு கொஞ்சம் அதுவும் சொல்லல. Actually she told me that they used to play in the vehicle. So what they used to do is any vehicle which is gone, which has a number, everybody will like அவங்களுக்கு ஒரு நம்பர் எடுப்பாங்க, பின்ன அதுல இவ்வளோ வண்டி போச்சு. ஸோ அதுல கான்சென்ட்ரேஷன் கேம்க்கு பிள்ளைங்களுக்கு வந்து டிராவல் பண்ணும்போது அந்த டிராவலிங் தூரத்தை வந்து உடம்பு சலிக்காம இருக்கிறதுக்கு மாதிரி காரோட நம்பர்ஸை பார்க்க சொல்றது, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட தூரத்தை இப்போ ஒரு இது பண்ணும்போது ஸ்டார்ட் அப்படின்றது அதை அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸ்டாப் ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க எத்தனை மரம் பார்த்தீங்க, இதுல வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்த மரம் என்ன, காஞ்சி போயிருந்த மரம் எது, அங்க வந்து மயில் கல் இருந்துச்சா, இல்லாட்டி என்ன போர்டு எல்லோ கலர்ல ஒரு போர்டு இருந்துச்சு, அது என்ன அதுல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து லாங் டிரைவ் போகும்போது இப்போ ரீசெண்டாக ஈஸ்டர் போகும்போது நான் ஒரு பிளான் பண்ணினேன். அந்த போர்டுக்குள்ளே கிலோமீட்டர் நான் காமிக்கல, ஒரு போர்டு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த போர்டு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ கம்மியாயிருக்கு ப்ளஸ் இதுக்குள்ளே எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டுமே மேக்ஸும் அதுவும் சொல்லி கொடுத்தேன், எங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணலாம். ஆமா மீன்ஸ் அவங்களுக்கு நம்ம விளையாட்டுல நம்ம எப்படி கத்து கொடுக்கலாம், அது மாதிரி நம்மளுக்கு கேம்ஸ் மாதிரி இது வந்து சின்ன பிள்ளைங்கன்னு இல்லை, பெரியவங்க வரைக்கும் நல்லா இது பண்ணிட்டு நம்மளும் வந்து அந்த டயர்ட்னஸ் இருக்காது, பிள்ளைங்களோட நல்லா எமர்ஜ் ஆகி நல்லா இது பண்ணிட்டு இருப்போம். அதனால இது எல்லாருமே எந்த வயசு வேணாலும் விளையாடலாம். இப்போ வரைக்கும் நாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். போகும்போது உடனே ஒரு டாபிக் கொடுப்போம், அதை பத்தி 2 லைன் பேசுறது, அதை வந்து அப்புறம் வேர்ட்ஸ் பில்டப் பண்றது, அப்புறம் ஒரு ஸ்டோரியை உண்டு பண்றது, ஒவ்வொருத்தரும் ஒரு இது ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்லி அப்படியே ஒரு ஸ்டோரியே உண்டு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு இல்லைங்களா, அது விளையாடலாம். ரெட் கார் எங்க வருதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி எங்க போகுது எங்க இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னா அவங்க எல்லாம் திரும்புறாங்க பாக்குறது. அந்த பிசிக்கல் ஆக்ஷனும் காருக்குள்ள இப்படி அசையவும் செய்வாங்க. ஸோ அதுவும் அவங்க நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அவங்களுக்கு கார்லயே உட்காந்துட்டு அவங்களுக்கு
சைலண்டா இருக்கணும்னா நம்ம வீடியோ போட்டுடுறோம். அதுதான் நம்ம பண்றோம். டிராவலிங்ல வீடியோஸ் பார்க்கறத அவாய்ட் பண்ணலாம். வெளியில நேச்சர்ஸ் பார்க்க வைக்கிறது ரொம்ப பெஸ்ட். கண்ணு அது ரொம்ப ஷேக் ஆகுது. அப்படியே ஆடிட்டு இப்படி ஷேக் பண்ணும்போது அவங்க ரொம்ப அதனால வெளியில வேடிக்கை பார்க்க சொல்லிட்டு ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ என்ன முன்னாடி அப்படி பண்ணிருந்தேன். இப்போ என்ன பண்ணேன்னா மோஸ்ட்லி அவளுக்கு இப்போ ஷீஸ் 1 year. இப்போ கொஞ்சம் வெளியில பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்போ when she is like வெளியில பார்த்தா கொஞ்சம் நல்லா எப்போ கிராங்கியானா அப்போதான் கொஞ்ச நேரத்துக்காக நான் அதை ஆன் பண்றேன். எலக்ட்ரிக் நான் என்ன பண்றேன்னா அவளுக்கு மோஸ்ட்லி நான் வெளியில பார்க்கறதுக்கு விடுறேன். இப்போ முன்னாலே அவளுக்கு சீட்டு பின்னால பக்கத்துல இருந்துச்சு, அதுக்குதான் அது மாதிரி பண்ணேன். ஆக்சுவலா நீங்க விட்டுருங்க, போர் அடிச்சாலும் அழுதாலும் விட்டுட்டு அழுவாலும் விட்டுணுமா? அது பசிக்கால தான் நம்ம பார்க்கணும். சும்மா போர் அடிக்குதுன்ற மாதிரி அழுதாங்கன்னா விட்டுருங்க. நீங்க கொஞ்ச நேரம் அவங்களாவே செட்டில் ஆயிடுவாங்க. டயர்ட் ஆகி விட்டுருவாங்க. நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, அது வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம இப்படி குடுத்து பழகிட்டோம்னா சரி நம்ம அழுதா கிடைச்சிரும் அப்படின்ற இது அவங்களுக்கு வந்துடும். அடம் பிடிக்கிறது அதெல்லாம் இப்போ கூட இல்ல. என்ன இப்போ நம்ம எதனா கொடுக்காம இருந்தா she is very adamant about it. Means அது அவளுக்கு வேணும். இல்லாம இருந்தா she'll start crying. Now she knows that if I don't get it, if she cries she'll get it. அது தெரிஞ்சிச்சு. அதுதான் அதை அவாய்ட் பண்றது நல்லது. குழந்தைங்களை வளர்க்கும் போது அடிக்கலாமா வேண்டாமா, என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க தான் இங்க சொல்லணும் எப்படி இருக்கும் நம்மளது எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் எப்படி இருக்கும், அவங்களுக்கு growth ஆனா நம்மளுக்கு எப்படி அது செட்டில் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா நாங்க குழந்தைங்களை அடிக்காம வளர்த்தோம். இயலாமை தான் பிள்ளைங்களை அடிக்கிறது. நம்மளால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை பிள்ளைங்கள்ட்ட எதிர்பார்க்கறது. அப்படி எதிர்பார்க்கும் போது நம்மளுக்கு கோவம் வருதா அடிக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடிக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஸ்டேஜ் அவங்க இப்படிதான் இருப்பாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா ஸ்ட்ரிக்ட் இருக்கணும், ஃப்ரீடமும் இருக்கணும், ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும். அந்த நம்மளுடைய பார்வை சொல்றதுலயே இது இப்படி அப்படின்னு சொல்றதுலயே அந்த இதெல்லாம் இருக்கணும். ஆனா அடிக்காம எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அதாவது அப்பப்போ சொல்லி இது இப்படி ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பாப்பா 3 years இருக்கும்போது குக்கர் அடுப்பில் வச்சிருந்தேன். ரொம்ப அடமெண்டா அதை தொடணும்னா அப்ப நான் என்ன பண்ணேன், சரின்னு குக்கரை எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா இதாயிடும்ல தொட்டுப்பாரு அப்படின்னு சொன்ன தொட்டோன்னா அதுவே கையை பழுத்துருச்சு. அப்போ அப்படின்னு அப்போ குக்கர் அடுப்புல இருக்கும்போது ஹீட்டா இருக்கும்போது அது சுடும். இப்ப இன்னொரு குக்கர் இருக்கு, அதை தொட்டுப்பாரு அப்படின்னா அது சுடல, அது சுடல, அது சுடாது. அப்ப ஃப்ளேம் அடுப்புல இருக்கும்போது அது சுடும், இது இப்படி இருக்கும்போது சுடாது. அப்ப இது விளையாட்டு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அப்ப அந்த இதுக்கு விட்டுருவேன். கண்ணாடி வேணும்னு கேட்டாங்க. இது கீழே போட்டா உடஞ்சிரும், காலில் குத்தும், அதெல்லாம் லெசன்னு சொல்லிடுவோம். ஆனா கீழே போட மாட்டாங்க. முகம் பார்த்துட்டு வச்சிருவாங்க. அப்ப அது மாதிரி கொடுக்காம இருக்கக்கூடாது. குடுக்கும் போது என்னது நான் அடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் 2-3 years வரைக்கும் ஓகே, அதுங்க பேபிஸ். அதுக்கப்புறம் செகண்ட் பேபி வரும்போது ரெண்டு பேரோட கேரக்டரையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு குழந்தை நல்லா சாப்பிடுற குழந்தை, ஒரு குழந்தைக்கு பேஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம வேலை அதுல நமக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன எப்படி நம்ம மெயின்டைன் பண்றதுன்ற ஒரு இதுல குழந்தை ஏதாவது தப்பு பண்ணா அடிச்சுட்டேன் நான். அது அப்புறம் தான் புரிஞ்சுது. அடிச்சுட்டு எனக்கும் கஷ்டமா இருக்கும். நைட்டே அவனை தடவி கொடுத்துட்டு தான் படுப்பேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா நான் அப்ப பண்ணின தப்பு எனக்கு இப்ப வரைக்கும் அது பெரிய இதா இருக்குது. ஏன்னா நான் அடிச்சு பழக்கி நான் பெரியவன் யார் தப்பு பண்ணினாலும் 2 பசங்களை அடிச்சு பழக்கிட்டேன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்ப அடிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், அதனால நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அது இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க ஒரு சில சமயம் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில சமயம் புரியறதில்லை. ஆனா அவங்க விவரம் தெரியுது. அந்த 3 to 5 அந்த சமயத்துல நான் அடிச்சதுனால அது நல்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. சரி ஏதாவது தப்பு பண்ணா அடிக்கலாம் போல அப்படின்னு ஸ்டோர் ஆனதுனால அதுக்கப்புறம் நான் அடிக்கல. சரி நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், அடிக்கல. ஆனா அவங்க மைண்ட்ல அது உட்காந்துட்டு அவங்க இப்ப வரைக்கும் அடிச்சு விளையாடுறாங்க.
அதனால வந்து அடிக்காம ஆன்ட்டி சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி இது இப்படித்தான் இப்படி போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரே காமிச்சு கரெக்டா கொஞ்சம் வரும். ரொம்ப நேரம் வெளியே போயிட்டீங்களா? பலே பலே பிரிஷா, பலே பலே என்ன கண்டுபிடி. பலே பலே. ஹை ஃபைவ், ஹை ஃபைவ். கிவ் மீ ஹை ஃபைவ். பிரிஷா ஹை ஃபைவ். இங்க இங்க. ஹை ஃபைவ். ஐயோ கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி. Yay! Prisha, whose doll is this? Is this Prisha's doll? Prisha, Tata. Tata inga mama. Tata inga. Tata inga mama. Padi padi. Hey, Amachi, Amachi. Amachi inga Amachi. Kelama, kelama. Prisha, Prisha. Mutu 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 mutu. Mutu 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 mutu. Where is your nose? Okay, where is your nose? Prisha, where is your nose? Nose. Where is your mouth? Where is your mouth? Clap, 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 clap. Go there. Hello baby. Hello baby. Goody baby. Goody ma. Say bye bye. Bye bye. Bye. Bye bye. Bye bye. High five. High five. High five. Yay! Hey sweet baby. Sweet baby. ஆண்டி, குழந்தைகளுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் சண்டை போடுறது நல்லதா கெட்டதா? கேட்கும்போதே உனக்கு தெரியுதே நீ நல்லதா அப்படின்றத நல்லா சொல்ற, கெட்டதான்றத அது மாதிரி வருது இல்ல, அது கூடவே கூடாது பிள்ளைங்களுக்கு முன்னாடி. ஏன்னா பிள்ளைங்க வந்து அம்மாவும் அப்பாவும் என்ன செய்யறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து நம்ம தான். அப்ப அவங்களுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டோம்னா அவங்களோட நல்லா அதை ஒரு இதா பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. பிள்ளைங்கள வந்து அவங்க ஒன்றும் இந்த உலகத்துக்கு நான் வரேன்னு சொல்லலையே, நம்ம தானே அந்த பிள்ளைங்களை இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த உலகத்தில் அவங்கள எப்படி பூ மாதிரி வச்சு நம்ம பாதுகாக்கணும். அவங்களுக்கு இந்த உலகத்தை வந்து அப்படி புரிய வைக்கணும். இப்படி சண்டை போட்டு இப்படி அதெல்லாம் வந்து நம்ம பண்ண தேவையே இல்லை. அதனால கூடிய மட்டும் அவங்களுக்கு என்னன்றத சொல்லி கொடுத்துடணும் நல்ல விதமாகவே. பிள்ளைங்களுக்கு முன்னாடி சண்டை போடுறதுன்றது கூடவே கூடாது. அப்படி அதில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள அதாவது நம்ம நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்து நம்ம வழியாக குழந்தை வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து எவ்வளோ பாதுகாப்பாக எவ்வளோ நல்லபடியாக இந்த உலகத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த உலகத்தை புரிய வைக்கணுன்றத நம்ம பெற்றோர்கள் வந்து செய்யணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து சரியே கிடையாது. எதையா இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுக்குன்னு தனி டைமிங் இருக்குது. பிள்ளைங்களோட இருக்கும்போது நல்ல முன்மாதிரியா நல்ல அம்மா நல்ல அப்பா அப்படின்றத எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய செயலில் காட்டுறோமோ பிள்ளைங்க அந்த மாதிரி அவங்க வருவாங்க. ஐயோ நம்மளை பாத்துக்கிற பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைட் பண்ணலாம் அப்படி ஒய்ஃப்னு வந்தா ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஃபியூச்சரையும் பாதிக்கும். அவங்களோட ஃபியூச்சர் மீன்ஸ் அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது அப்போ நம்மளும் நம்ம ஒய்ஃப் கூட இது பண்ணலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்கணுமே தவிர அவங்களுக்கு வந்து இதாக இருக்கக்கூடாது. ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அதையே வந்து நம்ம டிஸ்கஷனா மாத்தலாம். நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அது சண்டை மாதிரி ஆச்சுன்னா அது பொறுமையா உட்காந்து வாங்கம்மா நீங்களும் வாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகள்ட்டையும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவங்களையும் பேச வைக்கலாம். ஸோ இதனால நம்மளும் வந்து சண்டை போடுறது கம்மியாகுது. அவங்களோட ஐடியாவும் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப அதிகமா இல்லாட்டாலும் நம்மளை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு அவங்களோட வேர்ட்ஸ் வந்து நமக்கு யூஸா இருக்கும். இது நீங்க எது ஸ்டேஜ்ல நீங்க அது மாதிரி குழந்தைங்க கிட்ட நீங்க மீன்ஸ்
இன்டராக்ட் பண்ணிட்டு பேச முடியும் எது ஸ்டேஜ்ல, பிகாஸ் எனக்கு இப்போ அதெல்லாம் புதுசா இருக்கு. ஸோ நீங்க எனக்கு சொல்லுங்க, எது ஸ்டேஜ்ல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம உட்காந்துட்டு நம்ம பேசலாம், அவங்களுக்கு இந்த நம்ம டிஸ்கஷன்ல நம்ம இன்வால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க அதை ஸ்டார்டிங்லேயே பண்ணலாம். குழந்தை வந்து 4 இயர்ல ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க என்ன நடக்குதுன்னு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வெசல் வாங்குறோம் அப்படின்னா, பாப்பா நம்ம இந்த வெசல் வாங்குறோமா, இந்த இது பண்ணலாமா, அங்க இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க ஃபைனல் டிசிஷன் நம்மளோட தான் இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு வார்த்தை அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு வந்து ஆஹா நம்மளையும் ரெஸ்பெக்ட் பண்றாங்களே, அப்ப நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒண்ணு ரிப்ளை பண்ணும். சோ அது நல்ல ஐடியா. நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அதை கொண்டு வரலாம். நான் இப்போ என்ன பண்றேன், நான் இந்த ட்ரெஸ் போட்டால பிடிச்ச நல்லா தெரியுதா, அது மாதிரி தான் கேட்கறேன். அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த இதுனாலும் அப்படி ஸ்டார்டிங்ல இருந்தே கொண்டு போகலாம். ஹஸ்பண்ட் என்ன டியூட்டி, வைஃப் என்ன டியூட்டி, அது மாதிரி. இங்க வந்து இப்ப இந்தியாவில வந்து நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்னா வெளில போய் விளையாடுங்கம்மா அப்படின்னா நமக்கு வெளியில நிறைய இருக்கிறாங்க, பசங்க இருப்பாங்க. ஏதோ ஒன்று வெளியில கார் பஸ் போறதையாவது அவங்க பார்த்துட்டு ஏதோ டைம் ஆயிரும். இங்க வந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து தான் ஒய்ஃப் டைம் டேபிள் போட்டு பிளான் பண்ணி இந்த ஒர்க்கை நீங்க பண்ணுங்க, இந்த ஒர்க்கை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு பண்ணிட்டோம்னா குழந்தை கூடயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் இருக்கும், வேலையும் சைட்ல அந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீங்க வந்து கிச்சன் கிளீனிங் நீங்க பாத்துக்கோங்க, நான் வந்து பெட்ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்றேன், டாய்ஸ் எல்லாம் டைடி பண்றேன். டாய்ஸ் டைடி பண்ணும்போது குழந்தைகளையும் இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஈவன் கிச்சன் கிளீன் பண்ணும்போது கூட எல்லா இடத்துலையுமே குழந்தைகளை இன்வால்வ் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணும்போது இந்த இது பிளேட் எடுத்து அங்கே வைமா, இங்கே அங்கே வைமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து பண்ணலாம். அப்போ அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, சரி நம்ம இதை எடுத்து வைக்கலாம், அன்லோட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் ஃபியூச்சர்ல ஆனதுக்கு அப்புறம் அவங்களே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சாப்பாடு பிளேட் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அந்த டிஷ் வாஷர்ல போடுறது, அது மாதிரி தான் நம்மளுக்கு ரொம்ப பழக்கிடணும். அதெல்லாம் எப்ப தனியா உட்காந்து சாப்பிடுறாங்களோ அப்ப இருந்தே நடக்குது கை தெரியுது அப்படின்னா இப்போ போட்டுவாமா அப்படின்னு சொல்லி நம்மளே அவங்கள்ட்ட கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் என்ன அது குழந்தை அது பருப்பு குழந்தை அது எப்படி சாப்பிடுது அது மாதிரி காமிக்கிறோம் மட்டும், so that she eats it. அது பார்த்துட்டு அது கம்பேரிசன் இல்லைல்ல, டிஃபரன்ஸ் அது நம்ம சொல்றது, அது பண்ணு அது அது மாதிரி we are not comparing, we just asking them to do. அவ கூட உட்காந்து நீ சாப்பிடுறியா அப்படி கேட்கணும். சாப்பிடுறியா, அவங்க சாப்பிட்றால அவ கூட சாப்பிடு, அது சாப்பிடுது நீ சாப்பிடு, அப்படி சொல்லாம வந்து பாப்பா அக்கா அந்த பொண்ணு சாப்பிடுது நீனு போய் உட்காந்து அவனோட சாப்பிடு. பட் நான் அதுக்கு தெரியாது, அது தூரத்துல இருக்கும், ஐ டோன்ட் நோ தட் பர்சன். அது மட்டும் நல்லதனமா சாப்பிட. இப்போ நம்ம வந்து டே கேர் சென்டர்ல போடுறேன்னு சொல்றீங்களா, எல்லாம் தானா வந்துடும். சாப்பிடுற அது மற்றவங்களோட எப்படி பழகுறது இது பண்றது எல்லாம் இல்லாட்டி என்ன ஆச்சுன்னா, நான் இது மாதிரில ஒரு நம்ம எங்கன்னா வெளியில போனோம், அப்போ ஒரு குழந்தை அங்கே பண்ணது, அப்போதான் அப்படிதான் சொல்லுங்க தட் நீ கம்பேர் பண்ணாத குழந்தைக்கு. நான் கம்பேர் பண்ணல, நான் மட்டும் சொல்லிருக்கேன் தட் நீ அது பாருமா, அது அவ சாப்பிட நீயும் அது மாதிரி சாப்பிடு மாதிரி மற்ற இது பண்ணுமா, அது வெற்றி அது இது அப்படின்னு மற்ற அது சொல்றது நல்லா இருக்கும். சில சமயத்துல அது மேட்ச் அவ பார்க்க மாட்டான்ட்டி. அவ என்ன பண்ணுவாரா, அவளுக்குதான் அதுல இருப்பா. அவளுக்கு என்னன்னா, நான் எதுக்கு முன்னால அது குழந்தை பார்க்கல, அப்போ அவங்க என்ன பண்றாங்க அது மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அதுக்குதான் நான் அதுக்கு பாக்குறது சொன்னேன். நம்ம டிஸ்கஸ் அப்படி பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு கில்ட்டியாவும் ஆகுது. நம்ம இங்க பாரு அவெல்லாம் பாரு நல்லா படிக்கிறான், நீ பாரு படிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நம்மளே வந்து அவங்கள டவுன் பண்ற மாதிரியும் இருக்கு. பிளஸ் அவங்க வந்து கில்ட்டியாவும், அதுக்கப்புறம் மேல எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லிட்டான் என் பையன்லாம், நீ யாரு கூட என்னை கம்பேர் பண்ணி பேசாத, நானா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். இப்போ யாரையும் கம்பேர் பண்ணவே முடியல, சொல்லக்கூடாது. ஆக்சுவலா சொல்லவே கூடாது, கம்பேரிசனே வேண்டாம். பட் நான் அது கம்பேரிசன் மாதிரி இல்லை, அவளுக்கு சாப்பிட்டுதான் சொல்லுவேன். இப்போ அவங்க சாப்பிடுறாங்களா, நீ போய் அங்க உட்காந்து சாப்பிடுறியா, உனக்கு அங்க கொண்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்படி சாப்பிடுறோம். அவ சாப்பிடுறா நீ சாப்பிடு அப்படி சொல்லாம, சாப்பிடுறாங்க நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி, அவங்க சாப்பிட நீ சாப்பிடலையா அப்படின்னு அப்படி இல்ல, ஆப்போசிட்டா கேட்கவே இல்லாம, இல்ல நீ அவங்க சாப்பிட நீ சாப்பிடலையா அது இல்ல, அவ சாப்பிடுறா நீயும் சாப்பிடு அது மாதிரி. This is not comparing, this is something that asking to, அதாவது sometimes அது நம்ம அது பண்ணாம இருக்க முடியாது. Actually ஏன்னா I'm just difference between comparison and requesting. I'm requesting you, not comparing.
அது எல்லா ஸ்டேஜ்லயுமே வரும். நாட் பேபி, எல்லா ஸ்டேஜ்ல. ஈவன் இப்போ நான் எல்லாம் இப்போ அடல்ட் தான். அடல்ட்ல கூட அவங்க எல்லாம் பாரு 2 days லீவ் போட்டு எவ்வளவு ஹாயா இருக்காங்க, நீங்க லீவ் போட மாட்டீங்களா? அதுக்கு கூட அவங்களை கம்பேர் பண்ணணுமா? எனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்பதான் நான் ஒர்க்ல லீவ் போட முடியும். ஸோ அது வந்து எல்லா ஸ்டேஜ்லயும் இருக்கு. பேசக்கூடாதுன்னு இருக்குதுன்னாலும் அது வந்துடும், அது வந்து பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் ஸ்கிப் பண்ண எல்லாமே அது எப்படி இருக்குது. இப்போ she's crying, then what is happening is that if I'm not giving her anything, she knows that if in case she cries she'll get it. அதுதான் இப்போ அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. இப்போ குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எதுனா அவங்களுக்கு வேணும்னா டிவி ஆன் பண்ணா, டிவி ஆன் பண்ணாம இருந்தா நம்ம அழுவ ஸ்டார்ட் பண்ணணும். அது மாதிரி அந்த மாதிரி அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு இப்போ உனக்கு தெரியுது இல்ல, டிவிக்காக வேண்டி அடம் பிடிக்கிறா அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிடணும். அழுதா உடனே போடுறது அப்படி பண்ணக்கூடாது. அதை இக்னோர் பண்ணிட்டு வேற டைவர்ட் பண்ணிடலாம். இல்லாட்டி இந்த இதுதான் இப்படிதான் போட மாட்டேன் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும். இந்த நேரம் இது இந்த குழந்தை மட்டும் 1 year இருக்குது. அதான் சின்ன பிள்ளைக்கு டைவர்ஷன் தான், வேற வேற இதை டைவர்ட் பண்ணி விடுறது தான். ஆனா பெரிய பிள்ளைய விவரம் தெரிய தெரிய நம்ம வந்து லெசனோட அப்படியே அதை கொண்டு போயிடணும். அடம் பிடிச்சா கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இல்ல. வந்து நமக்கு தேவையா இல்லையா, நானே வந்து இவ்வளவு பெருசாகி தேவையில்லாம அழகா இது இருக்கோ அதை வாங்குவேன், அதெல்லாம் கூட வேறனா என்ன பண்ணுவாங்க, இஃப் தே வாண்ட் சம்திங் அவங்களுக்கு அதுக்கு தே ஹேவ் டு earn for it. I mean அவங்க என்ன பண்ணாங்க, இங்க என்ன கான்செப்ட்னா, இஃப் யூ டூ சம்திங் ஃபார் யூ, லைக் இஃப் யூ கீப் யுவர் ரூம் டைடி, I'll give you this. மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி, அவங்க வேலைக்கு நல்லதமா பண்ணதுக்கும் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ண மாதிரி. இஃப் அதுக்கும் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வேலை செய்யணும், நம்ம வீட்டு வேலையை செய்யணும். அதுக்கு இப்ப இங்க நிறைய பேர் பண்ணுவாங்க, நம்ம வீட்டு வேலை செஞ்சா நான் உனக்கு $1 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வேலையை நம்ம செய்யறோம், நம்ம சாப்பிடறோம், நம்ம பிளேட் எடுத்து வைக்கிறோம், நம்ம ட்ரெஸ் அழுக்கு ட்ரெஸ் லாண்ட்ரியில போடுறோம். இதெல்லாம் நம்ம வேலை, நம்ம வீட நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கு நீங்க மணி கொடுத்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா வீக்லி நான் உனக்கு வந்து ஒரு சேவிங் மணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த சேவிங்கையும் சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, பிகாஸ் அவங்களுக்கு ஒரு லேர்னிங் சேவிங் பண்ணறதுக்கு அது கான்செப்ட் அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் நம்ம என்னன்னா நம்ம அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்பென்ஸ் பண்ணறதுக்கு நம்ம கொடுக்குறோம் காசு, பட் சேவிங் யாருமே கத்து கொடுக்க மாட்டாங்க ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்து. அது ஒரு லேர்னிங் மாதிரி அவங்களுக்கு ஒரு சேவிங் எப்படி பண்ணணும், அது காசு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலி வாட் மை திங்கிங் இஸ் ஆல்சோ தட் நம்மளுக்கு எது ப்ராப்ளம் இருக்கு, குழந்தைங்களுக்கு நம்ம நினைக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடாது, அது மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நாச்சும் அவங்களுக்கு எப்படி நம்ம எஃபர்ட்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம் அவங்களுக்கு புரிய வைக்கணும் கொஞ்சம். அப்போதான் அவங்களுக்கு நீட்ஸ் எதுக்கு, மீன்ஸ் they will try to understand us. அப்புறம் கடைக்கு போகும்போது அவங்க கையிலேயே காசு கொடுத்து நீயே பேலன்ஸ் பாரு, நீயே கொடு அப்படிங்கும் போது அவங்களுக்கு தைரியமும் வரும். பணம் கொடுத்து திருப்பி காசு வாங்கலாம், திருப்பி பேலன்ஸ் நம்ம வாங்கலாம், கரெக்டா பாக்குறோமா, மேக்ஸும் வருது, தைரியமும் வருது. அது நம்ம பண்ணலாம். எல்லா ஷாப்பிங் போனா இங்க கொஞ்சம் ஈஸி தானே, நம்மளே செல்ஃப் செக் அவுட் பண்ணிக்கிறதுனால நம்ம அவங்க கிட்டே கொடுத்து நீயே எங்க பண்ணு அப்படின்னு. இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாம் நம்ம கார்டு யூஸ் பண்றத பார்த்துட்டு அவங்க நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோமா டெபிட் கார்டு யூஸ் பண்றோமா ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதான் கார்டு வச்சிருக்கேன்ல வாங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நான் வந்து இவ்வளோ வீக்லி $2 கொடுத்துறது. அப்போக்கப்போ வேணுங்கும் போது பர்த்டே அப்படிங்கும் போது கொஞ்சம் ஃபெஸ்டிவல்ஸுங்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு கொடுத்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க. இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸ் வரும்போது அவங்க எடுத்து எவ்வளோ மணி இருக்கோ அதை பார்த்து கடைக்கு என் கூட வந்து அவங்களே பில் போட்டு அவங்களே பேலன்ஸ் எடுத்துட்டு வந்து பேலன்ஸ் அவங்க முடியல. ஆமா, இது வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இயர்லி வந்து அவங்களோட சேவிங் மணில இருந்து தான் 2 times டாய்ஸ் வாங்குவாங்க. இயர்லி 2 times அவங்க சேவிங் மணில இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற டாய்ஸ் அவங்க வாங்கிக்குவாங்க. அப்புறம் பர்த்டே நம்ம பண்ற கிஃப்ட் அது வேற. ஆனா அவங்க உனக்கு வேணும்னா நீ தான் சேவ் பண்ணி நீயே வாங்கிக்கோ அப்படின்னு. அது ஈஸியா கொடுத்தா அவங்களுக்கு அது தெரியாது. ஆனா நீ இந்த வேலை செஞ்சா உனக்கு இப்படி காசு கிடைக்கும் மட்டும் சொல்லாதீங்க, அது வந்து வேற மாதிரி. அப்புறம் இங்க 10th அப்புறமே இயர் 10 முடிச்ச உடனே சரி இப்ப வேலைக்கு போனா நமக்கு காசு கிடைக்கும், அப்புறம் படிப்பு வந்து பின்னாடி போகும். ஆமா, அதனால இது என்கரேஜ் பண்ண வேண்டாம். ஆரம்பத்துல இருந்தே நம்ம வீட்டு வேலை நம்ம வீடு நம்ம தான் செய்யணும், அதனால அந்த மாதிரியே கொண்டு போகலாம்.
இல்லை பிகாஸ் நான் இங்கே இப்போ புதுசாக வந்தேன், ஸோ இங்கேவே அது மாதிரி கான்செப்ட் இருக்குது. நான் அதை பார்த்துட்டுக்கிறேன் இப்போ குழந்தைங்களுக்கு இங்கே எப்படி பண்ணுறாங்க. தட்ஸ் த ரீசன் ஐ வாண்டட் டு நோ வெதர் யூ guys also doing a similar kind of a thing or not, because your kid is a little grown up kid. So just wanted to know that how are you handling these things. இங்கே பட் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம எப்போ நம்ம வாக் பண்ணோம்னா நம்ம க்ரீட் பண்ணுறோம். Means if there is no need of like we know that person or not, but you should greet them. அதே ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான். இப்போ நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு போவாம நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம க்ரீட் பண்றோம். நம்மளுக்கு பார்த்துட்டு நம்ம குழந்தை நம்ம எப்போ போற வாக் பண்ண இருக்கு, அப்போ அவங்களும் எல்லாருக்கும் அப்படி க்ரீட் பண்ணா தட்ஸ் லேர்னிங் ஃபார் தட்.